மக்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான வேலை வாய்ப்பு என்னன்னா, நம்ம சென்னை பெருநகர ஊர் காவல்படையில் சேர விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஒண்ணு பத்திரிகை செய்தி ஒண்ணு வெளியா இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த நோட்டிபிகேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இந்த நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணீங்கன்னா சென்னை பெருநகர ஊர் காவல் படையில் சேர விருப்பமுள்ள ஆண்கள் மற்றும் பெண்களிடம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. கீழ்காணும் தகுதி உடையவர்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் இதுக்கு 18 இருந்து 50 வயதுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் நீங்க 10வது பாஸ் பண்ணிருந்தா இல்லைன்னா ஃபெயிலா இருந்தாலே போதுமானதுதான் சொல்லியிருக்காங்க. சோ ஃபெயிலா இருந்தாலும் ஓகே தான், பாஸ் பண்ணிருந்தாலும் ஓகே தான். பின்னணி இல்லாத நன்னடத்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதாவது உங்க மேல எந்த ஒரு கேசஸும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. குற்ற பின்னணி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சென்னை பெருநகர் எல்லை உட்பட்ட பகுதியில் வசிப்பவர்களாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது சென்னையில இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் குடும்ப அட்டை வைத்திருக்க வேண்டும். ரேஷன் கார்டுல உங்க நேம் இருக்கணும், கண்டிப்பா ரேஷன் கார்டு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தேர்ச்சி செய்யப்படும் ஊர் காவல் படையினருக்கு 45 நாட்கள் தினசரி 1 மணி நேரம் பயிற்சி அளிக்கப்படும். பயிற்சி முடித்த பின்னர் அவரவர் வசிக்கும் பகுதிகளில் உள்ள காவல் நிலையங்களுக்கு பணிபுரிய அனுப்பப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க இதுல பாஸ் பண்ணீங்கன்னா, பாஸ் பண்ண 45 டேஸ்ல 1 hour உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிட்டு உங்க நியரஸ்டா நீங்க இருக்கிற இடத்துக்கு நியரஸ்டா இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு சலுகைகள் பாத்தீங்கன்னா சீருடை, தொப்பி, காலனி ஆகியவை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இரவு ரோந்து பணி, பகல் மற்றும் ரோந்து பணி மற்றும் போக்குவரத்து பணிக்கு ரூபாய் 560 சிறப்பு படியாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் பர் டேக்கு உங்களுக்கு 560 உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. பெண்களுக்கு பகல் ரோந்து பணி மட்டும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபீமேல் கேண்டிடேட்ஸுக்கு பகல்ல மட்டும், அதாவது டேல மட்டும் தான் உங்களுக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வெகுமதிகள்னு சொல்லிட்டு இங்க போட்டிருக்காங்க பாருங்க. சிறப்பாக மெச்சத்தன்மை தகுந்த வகையில் பணிபுரியோருக்கு தமிழக முதல்வர் பதக்கம் மற்றும் ஜனாதிபதி பதக்கம் ஆகியவை தகுதி அடிப்படையில் கீழ் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு அவார்டு ரிவார்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மேற்கண்ட தகுதியுடைய விண்ணப்பங்கள் கீழ்காணும் முகவரியில் 14/11/2024 முதல் இலவசமாக பெற்று பூர்த்தி செய்து 23/12/2024 மாலை 5 மணிக்குள் நேரிலோ அல்லது தபால் மூலியமாவோ அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னிலிருந்து ஓபன் ஆயிடுது. அதாவது 14/11/2024 இருந்து 23/12, அதாவது அடுத்த மாதம் 23/12/2024 ஈவினிங் 5 மணிக்குள்ள இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் பாத்தீங்கன்னா சென்னை பெருநகர ஊர் காவல்படை அலுவலகம், சைதாப்பேட்டை காவல் நிலைய வளாகம், சைதாப்பேட்டை, சென்னை 15. தொலைபேசி எண் போட்டிருக்காங்க பாருங்க. இதையும் நீங்க எதனா டவுட்ஸ் இருந்தா நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். நீங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இன்னும் ஓபன் ஆகல, இன்னும் நம்ம கிட்ட அப்போ ஓபன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இமீடியட்டா அதை எப்படி ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுன்னு சொல்லிட்டு வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு அப்லோட் பண்றோம். சோ அது வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் உங்களுக்கு நேர்ல கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா சென்னை ஊர் பெருநகர காவல் படை அலுவலகத்துல உங்களுக்கு கிடைக்கும். சோ இந்த அட்ரஸ்ல போயிட்டு நீங்க உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸும் நீங்க வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே மக்களே, இந்த வேலை வாய்ப்பை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.